முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காவிரியில் கர்நாடகா உரிய நீர் திறக்க மறுக்கும் நிலையில் அனைத்து கட்சி கூட்டம். அமைச்சர் துரைமுருகன் தலைமையிலான கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்பு. காவிரியில் நீர் திறக்காத கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு செல்வ பெருந்தகை கண்டனம். தமிழ்நாட்டின் உரிமை பக்கமே காங்கிரஸ் நிற்கும் என நியூஸ் 8 வணக்கம் தமிழ்நாடு நேர்காணலில் உறுதி. தமிழ்நாட்டிற்கு நீர் திறக்க கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு அறிவுறுத்த வேண்டும். அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு திருமாவளவன் வேண்டுகோள். காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு முடிந்த அளவு ஒத்துழைப்பு வழங்குவோம். கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவக்குமார் உறுதி. மணல் குவாரி முறைகேடு அமலாக்கத்துறையின் அதிகார வரம்பிற்குள் வராது. தொழிலதிபர்கள் இருவரும் மீதான வழக்கை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் விசாரணைக்காக ஆஜர். 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் வழக்கில் சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணை. சென்னை கோயம்பேட்டில் ஒரே நாளில் 30 ரூபாய் உயர்ந்த தக்காளி விலை. கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனையாவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஜாஃபர் சாதிக்கின் பினாமி ஜோசப்பின் ஆவடி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கோடிக்கணக்கில் பணம் பரிவர்த்தனை என்ற புகாரில் நடவடிக்கை. நீலகிரி மாவட்டம் அவிலாஞ்சியில் குட்டி தீர்த்த 37 சென்டிமீட்டர் மழை. தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் சாய்ந்த மரங்கள். குற்றாலத்தில் மெயினருவி பழைய குற்றாலம் ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கால் குளிக்க தடை. கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பிலும் வெள்ளப்பெருக்கு. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கனஅடியாக அதிகரிப்பு. இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை பரிசல் இயக்கவும் அருவியில் குளிக்கவும் தடை. விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏவாக அன்னியூர் சிவா பதவியேற்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழ்நாட்டில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டாலும் 1 கோடி மின் நுகர்வோருக்கு எந்தவித கட்டண உயர்வும் இருக்காது. மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் விளக்கம். திமுக ஆட்சியில் 3வது முறையாக மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உயர்த்தப்பட்ட கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தல். மின் உற்பத்தியை பெருக்காமல் மின்சாரத்தை விலைக்கு வாங்குவதே விலை உயர்வுக்கு காரணம் என அண்ணாமலை குற்றச்சாட்டு. நிர்வாக திறமையின்மைக்கு பொதுமக்களை பலிகடாவாக்குவதாகவும் அரசு மீது புகார். மதுரை மாவட்டம் செல்லூர் அருகே நாம் தமிழர் கட்சி பிரமுகர் ஓட வெட்டி படுகொலை. அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வீட்டின் அருகில் கொலை நடந்ததால் பரபரப்பு. ஜம்மு காஷ்மீரின் டோடாவில் பயங்கரவாதிகளுடன் துப்பாக்கிச் சண்டை. ராணுவ வீரர்கள் 4 பேர் உயிரிழப்பு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனை தொடர்ந்து அவரது மகனிடமும் தற்போது சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். தற்போது காலையில் தொடங்கி நயினார் நாகேந்திரனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இப்போ அவருடைய மகனிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விசாரணையின் தன்மை தற்போது எந்த அளவுக்கு இருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம் வேல்முருகன்.
பாலவேல், குறிப்பாக தேர்தல் நேரத்தில் இந்த 4 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி எழுப்பி இருக்கிறது. அந்த வகையில் இது தொடர்பாக ஏற்கனவே பலகட்ட விசாரணைகளை சிபிசிஐடி போலீசார் நடத்தி வர்றாங்க. அந்த வகையில் பலமுறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத நிலையில் இன்று நயினார் நாகேந்திரன் இன்று காலை 10:15 வந்து நேரடியாக சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார். இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் அவங்களுடைய மகன் நயினார் பாலாஜி தற்போது நேரடியாக சிபிசிஐடி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அவரிடமும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்துவதற்கு வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே முரளிதரன் அங்கே நெல்லை மாவட்டத்தினுடைய பாஜக தேர்தல் பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். அவரிடமும் தற்போது விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்போது நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய மகனும் தற்போது இந்த விசாரணைக்குள் வந்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கிறோம். ஏற்கனவே எஸ்.ஆர். சேகர் பாஜகவுடைய பொருளாளராக இருக்கக்கூடியவர், அவரிடமும் 190 கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது. அந்த வகையில் அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் தற்போது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் தற்போது கேட்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது நயினார் நாகேந்திரன் அவங்களுடைய மகன் நயினார் பாலாஜியும் உள்ளே சென்றிருக்கிறார். பாலவேல், வேல்முருகன், தற்போது அவருடைய மகனை தொடர்ந்து வேறு யாரிடமாவது சிபிசிஐடி காவல்துறை விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கா? தொடர்ச்சியாக ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் பணியாற்றக்கூடிய அந்த ஊழியர்களிடம் நேரடியாக ஏற்கனவே விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல ஏற்கனவே பிஜேபியினுடைய பல முக்கிய நபர்களாக இருக்கக்கூடிய குறிப்பாக கேசவ விநாயகம் அமைப்பு பொதுச்செயலராக இருக்கிறார். அவரிடம் விசாரணை வந்து நடைபெற்றிருக்கிறது. பொருளாளராக இருக்கக்கூடிய எஸ்.ஆர். சேகரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே போல நயினார் நாகேந்திரன் அவருக்கு சொந்தமான குறிப்பாக நெல்லையில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் பணியாற்றக்கூடிய மணிகண்டன் என்பவரோடும் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இது மட்டுமில்லாமல் அப்பொழுது தேர்தல் பொறுப்பாளராக இருந்த முரளிதரன் அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் மகன் அவர்களுக்கும் தற்போது இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிகழ்வில் இந்த 4 கோடி ரூபாய் எதற்காக கொண்டு வரப்பட்டது, எங்கிருந்து கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது, அதே போல அந்த 4 கோடி ரூபாய் இதுவரைக்கும் யாரும் டைரக்டா கிளைம் பண்ணாத நிலையில் அந்த பணத்திற்கான அந்த எப்படி வந்து அது வந்து சேர்ந்தது உள்ளிட்ட விஷயங்களை வந்து தற்போது விசாரித்துட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய செல்போன்ல இருக்கக்கூடிய பல தகவல்கள், குறிப்பாக இந்த கால் ஹிஸ்டரி சொல்லக்கூடிய அப்பொழுது ஏப்ரல் 6ஆம் தேதி கால் ஹிஸ்டரி வந்து தொடர்பாக தற்போது விசாரணையும் நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் குறிப்பாக இந்த விவகாரத்தில் 4 கோடி ரூபாய் விவகாரத்தில் இந்த பணம் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை நயினார் நாகேந்திரன் செய்தாரா, தேர்தல் செலவுக்காக இந்த பணம் வந்து கொண்டு வரப்பட்டதா உள்ளிட்ட பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். பாலவேல், நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. வானிலை ஆய்வு மைய அறிவிப்பு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலகிரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தில் ஏற்கனவே கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் தற்போது ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. கோவைக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாலவேல். தமிழகத்தில் இன்றைய தினம் நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையானது தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டிருக்கக்கூடிய இந்த கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்கள்ல ஏற்கனவே மழை பெய்து வரக்கூடிய கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து தற்போது நீலகிரி மாவட்டத்தில் இன்றைய தினம் அதி கனமழைக்கான இந்த ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அதி கனமழை என்பது 204.4 மில்லி லிட்டருக்கு மேல் அதிகமாக மழை பெய்யக்கூடிய அளவுதான் இந்த அதி கனமழை என்று கூறுவோம். அந்த வகையில் தற்போது நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட்டும், அதே போன்று இன்றைய தினம் கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய 6 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாளைய தினம் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக வருகின்ற 18ஆம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தற்போது இந்த மழை என்பது தற்போது அதிக அளவில் பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய 3 நாட்களை பொறுத்தவரை குறிப்பாக இந்த கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற மாவட்டங்கள்ல அதி கனமழை இருக்கக்கூடிய என்ற ஒரு அறிவிப்பையும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையமானது விடுத்திருக்கின்றது.
மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் தற்போது தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது பாலவேல். நன்றி லிபிகா, விரிவான விவரங்களுக்கு.